திருப்பூரைச் சேர்ந்த இளம்பெண் ரத்தன்யா கணவர் வீட்டார் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாலும் அனுசரித்து போகும்படி தந்தை வற்புறுத்தியதாலும் வேற வழி இல்லாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்தியாவில இன்னைக்கும் 90% திருமணங்கள் ஏற்பாட்டு திருமணங்களாக நடைபெறுது. இதுல 95% திருமணங்கள்ல வரதட்சணை கைமாறுது அப்படிங்கிறது உலக வங்கியுடைய ஆய்வறிக்கை. புது வீடு, பர்னிச்சர், கார், நகைகள், ரொக்கப்பணம், கல்யாண செலவு அப்படின்னு கோடிகள் புழங்கும் மலினமான வியாபாரம் ஆயிடுச்சு கல்யாண சந்தை. வழக்கம் போல இதுலயும் கச்சா பொருள் கரிக்கோழி போலவே இதற்காக வளர்க்கப்படுற இளம்பெண்கள். 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தேசிய குற்றாவண காப்பக அறிக்கை இந்தியா முழுக்க 13,479 வரதட்சணை கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை உறுதி செய்யுது. அதே ஆண்டு 6,450 பெண்கள் வரதட்சணை காரணமாக உயிரிழந்துள்ளனர். வரதட்சணை கொடுமை கொலைகள் பதிவு செய்யப்படுற செக்ஷன் 304B கீழ் 40 வழக்குகள் 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதை வைத்து பார்க்கும் பொழுது தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடு 3ஆம் இடத்துல நிற்குது. மேலே குறிப்பிட்ட புள்ளி விவரங்கள் எல்லாமே வழக்குகளாக பதியப்பட்டவை. ஆனால் காவல் நிலையமே செல்லாத குற்ற சம்பவங்கள், கொடுமைகள் இங்கு ஏராளம். கொலையில், தற்கொலையில் முடிந்தால் மட்டுமே காவல்துறையை பெற்றோர் நாடும் அவலமும் இங்கே இருக்குது. இந்தியாவிலேயே கல்வி அறிவு அதிகம் பெற்ற மாநிலங்கள்ல ஒன்றான தமிழ்நாட்டுல இன்னைக்கும் வரதட்சணை கேட்கப்படுவதும் பெறப்படுவதும் சட்டப்படி குற்றம் என்றாலும் பரவலாக தொடர ஏற்பாட்டு திருமண முறையே முக்கிய காரணம். ஆணும் பெண்ணும் தங்களுக்குள் மனமுவந்து செய்து கொள்ளும் திருமணங்கள் பரவலானால் மட்டுமே வரதட்சணை கொடுப்பதும் பெறுவதும் குறையும். கூடவே திருமணம் என்பது சடங்குகள், குடும்ப பெருமை, ஸ்டேட்டஸ் சார்ந்ததாக கருதப்படுவதால் வரதட்சணை இங்கே இயல்பாக்கப்பட்டிருக்கு. பெண் குழந்தைகளை வளர்த்து கட்டி கொடுத்து மரணத்துக்கு கையளிப்பது கேவலம்னு மக்கள் உணரணும். குறிப்பாக ஆண்கள். பெண்கள் மூலமாக வரதட்சணை கேட்டு பெறுவது, சாதிய கட்டுக்கோப்பை நிலைநிறுத்திக் கொள்வது என எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொள்ளும் ஆண்கள் கொஞ்சம் நிதானிச்சு வரதட்சணை என்பது தன் ஆண்மைக்கு இழுக்கு, தனக்கு தரப்படும் விலை என்பதை உணர்ந்து தான் பண்டம் அல்ல என சொல்லி வரதட்சணை பெற மறுக்க வேண்டும். மணப்பெண் குடும்பத்தாரிடம் பணம் பெற்று கோடிகளில் செலவு செய்வது, அதை ஊருக்கே தம்பட்டம் அடிக்கிறது, போட்டோ ஷூட், 101 வகை உணவு விருந்து என எதுவும் பெண்ணுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்பதை பெற்றோர் உணர வேண்டும். அந்த பணத்தை பெண்களுடைய படிப்புக்கு, வேலைக்கு செலவு செய்யுங்க. பெண்கள் தன்னம்பிக்கையோடு நிக்க உதவி செய்யுங்க. பெற்றோராக உங்க கடமை நல்ல புருஷன் கையில பிடிச்சு கொடுப்பது இல்ல, நல்ல கல்வியை தந்து சொந்த காலில் பெண்ணை நிற்க வைப்பதே. திருமணம் வேண்டும் என்றால் அவளே தேவையான போது தனக்கான துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டுமே. எல்லோரையும் போல பெண்ணுக்கும் இங்கே வாழ எல்லா உரிமையும் உண்டுதானே.